நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கூகுள் ஃபார்மை எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். மொபைல்ல தான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் பேசிக்கா எப்படி ஒரு கூகுள் ஃபார்மை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தெளிவா சொல்றேன். நீங்க வந்து ரொம்ப இன்டெப்த்தா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்றது எப்படி தெரியணும் அப்படின்னா, நீங்க வேற வீடியோ கூட பாருங்க. இந்த வீடியோல பேசிக்கான ஒரு கூகுள் ஃபார்மை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். பேசிக் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி எப்படி வந்து கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்றது, அண்ட் ஆப்ஷன் வச்சு எப்படி கிரியேட் பண்றது, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி எப்படி கூகுள் ஃபார்ம்லாம் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி பேசிக்கா நான் வந்து சொல்றேன். ரொம்ப இன்டெப்த்தா வேணும் அப்படின்னா நீங்க வந்து வேற வீடியோ கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம் ப்ரௌசர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படினாலே ஃபர்ஸ்ட்டா வரக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க்குமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்றேன். அந்த வெப்சைட்டை நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்டா நீங்க பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல ரைட் சைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஐகான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்ட்டான ஜிமெயில் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எந்த ஜிமெயில் வந்து இப்போ கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறீங்களோ, அதே ஜிமெயில தான் நீங்க வந்து ரெஸ்பான்ஸுமே செக் பண்ணணும். அதாவது உங்க சர்வேக்கு யாராச்சும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆன்சர் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜிமெயில தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில தான் நம்ம வந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ வந்து எப்படி ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம கிரியேட் பண்ண போற ஃபார்முக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து தரணும். அது வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தரணும். என்ன டைட்டில் தரதுன்னு உங்களுடைய ஃபார்மை பொறுத்து தான் இருக்கு. நீங்க எந்த விதமான ஃபார்ம் கொஸ்டின் கேட்க போறீங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து டைட்டில் வந்து தந்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமே வந்து பார்த்தீங்கன்னா தந்துடலாம். இந்த ஃபாண்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா போல்டு இருக்குது. அண்டர்லைன் ஆப்ஷன் நிறைய இருக்குது. அதுவுமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போல்டு ஆக்கிடலாம். நம்ம கொடுத்த அந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி கர்சர் இருக்கும். இதை வந்து பண்ணிவிட்டு நம்ம போல்டு அப்படின்ற ஆப்ஷனை பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்து ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முக்கு ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாகவே கொடுத்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் காட்டுற எல்லா ஆப்ஷனுமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வந்து எந்த விதமான ஆப்ஷனும் பிரஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டிஃபால்ட்டா நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படினாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அன்டைட்டில்டு கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணிடுங்க. லாங் பிரஸ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களோ அந்த கொஸ்டின் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து எந்த விதமான ஆன்சர் எதிர்பார்க்குறோம் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஏதாச்சும் ஆப்ஷன் வந்து நீங்க கொடுக்க போறீங்கன்னா அந்த மல்டிபிள் சாய்ஸ் வந்து கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த யூசர் வந்து டிக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா அந்த செக் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு அவங்க ஏதாச்சும் வந்து ரிப்ளை பண்ணணும், அவங்க ஒரு ஆன்சர் அனுப்பணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் ஷார்ட் ஆன்சர் இந்த ரெண்டு இதை வந்து கொடுத்துருங்க. பெருசாக இருந்தது அப்படின்னா பேராகிராஃப் கொடுக்கணும், சின்னதாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஷார்ட் ஆன்சர் கொடுக்கணும். கீழே இருக்க ஆப்ஷன் நீங்களே பார்த்துக்கலாம். ஃபைல் அப்லோட் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் அப்லோட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி காட்டும், ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஃபைல் அவங்க சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்து ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் தான் கொடுக்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆப்ஷன் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாக ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அங்கே வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறோம், எஸ் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுமே எனக்கு வேணும். அதனால நான் வந்து ஆட் அதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் கீழே இன்னொரு ஆட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நோ அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்க அந்த அதர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்களுக்கு மூணாவது ஒரு சாய்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த ஆட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்களாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிக்வைர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து எனேபிள் பண்ணிடலாம். இது எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபார்ம் வந்து ஒழுங்காக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சரியா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் வந்து தந்திருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்க போகிறோம். அதுக்கு வந்து பேராகிராஃப் அப்படின்றதே கொடுத்துட்டேன். இது ஷார்ட் ஆன்சர் அப்படின்றதையும் கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அப்படின்றதே கொடுத்துட்டேன். இதுவுமே ரிக்வைர்ட் அப்படின்னு மாற்றிடுறேன். அவ்வளோதான். கொஸ்டின் நீங்கள் கேட்கறதுல இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்கும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்க் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ வந்து கீழே உங்களுக்கு தெரியிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கீழாக்க பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு 5வது ஆப்ஷனாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் நேமே நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். யூஆர்எல்மே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுமான்னு கிடையாது. இதெல்லாம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ காமிக்கணுன்றதுக்காக பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வெறும் கொஸ்டின் மட்டுமே கேட்கலாம். சரியா? இது வந்து நான் சும்மா உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து அவ்வளோதான் போதும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் சென்ட் ஐக்கான் வந்து இருக்கும். மெசேஜ் சென்ட் பண்ணுற ஐக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜிமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சரியா? வேணும் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம். என்ன சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மோட லிங்கை தான் சென்ட் பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டூன்ற இடத்துல உங்களோட ஜிமெயில் என்டர் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் லிங்க் கிடைச்சா போதும் அப்படின்னா பக்கத்தில் வந்து பாருங்கள் லிங்க்
ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ சென்ட் பண்ணிக்கலாம். நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபார்ம் வந்து எப்படி நம்மளுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள், இங்கே வந்து பேக்ரவுண்டில் இப்போ ஒயிட்டாக தெரியுதுல்ல. ஸோ இது வந்து நம்ம அந்த ஃபார்ம்லேயே எடிட் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்ட் வந்து வைக்கலாம். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, வீடியோ லெங்த் வந்து அதிகமாக போகும் அப்படின்றதால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்குது, அதுவுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அதை பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். சரியா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, நான் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து யூடியூப் வீடியோலாம் ஆட் பண்ணுறது, அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இதுக்கே லிங்காக வந்திருக்கும். ஸோ ரொம்ப லிங்காக போகக்கூடாது அப்படின்றத தான் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஆர் யூ சப்ஸ்கிரைப்டு இருக்க இடத்துல எஸ் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து வாட் இஸ் யுவர் நேம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியல் வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். சும்மா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். நம்ம பண்ண ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே காமிக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து காமிக்குது பாருங்கள். ஸோ ஆர் யூ சப்ஸ்கிரைப்ட் அப்படின்ற ஆன்சருக்கு வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ எஸ் என்ற இடத்துல ப்ளூ இருக்குது, அதனால் ப்ளூ வந்து 100% இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்ற இடத்துல ஸோ நம்மளுடைய நேம் வந்து காமிக்குது. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண அந்த ஒரு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமிக்குது. இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும். அதுக்கிட்டையும் வந்து பாருங்கள், என் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டாரு. ஸோ கீழே வந்து பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றதுக்கு வந்து அவருடைய நேம் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா இல்லையான்றதுக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும். வீடியோ லெங்காக தான் இருந்திருக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். நீங்கள் வேறு வீடியோ பார்க்குறது அப்படின்னாலும் பார்த்து அதை கூட பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்களே வெப்சைட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.